ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கிளியராக நிறைய இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ரொம்ப காசியஸாக இருக்கணும், எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ அகைன் நிஃப்டி வந்துட்டு இந்த வீக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷனோட ஸ்டேபிள் தான் வந்துட்டு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஃபெட்லேருந்து ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறத ரொம்பவும் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படி கிடச்சி பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் வந்துட்டு 0.75% அளவுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது. இப்போ அகைன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நல்ல ஒரு ரேலி இருக்குது நிஃப்டியில் அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது. ஸோ அகைன் இன்னொரு இந்த ரேலியில் வந்துட்டு அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிற 2 செக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஐடி செக்டர், அகைன் வந்துட்டு இன்னொன்று பேங்கிங் செக்டர். ஸோ பேங்கிங் செக்டர் வந்துட்டு போன வீக்லேருந்தே வந்துட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் செட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ரேலி வந்துட்டு இந்த பேங்க் நிஃப்டி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் சவுத் இந்தியன் பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரீசெண்டாக பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பேங்க் பொறுத்தளவுக்கும் சவுத் இந்தியன் பேங்க், அகைன் வந்துட்டு சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் வந்துட்டு ஒரு செப்பரேட்டான போர்ஷனே நான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா குறிப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 monthsல கிட்டத்தட்ட ஒரு 47% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். அகைன் ஒரு 175 daysக்குள்ளே இன்னொரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நம்ம கிளியராக பேச போகிறோம் இன்னொரு வீடியோவில். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த 2 ஸ்டாக் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஒரு 2-3 ஸ்டாக் மேலே. அகைன் வந்துட்டு ஐடி அப்படின்னு பார்க்கும்போது ஐடியில் வந்துட்டு விப்ரோவில் பயங்கரமான சான்ஸ் வந்துட்டு உருவாயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது விப்ரோவோட 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட், இந்த பாட்டம் சப்போர்ட்டை வந்துட்டு இப்போது பிரேக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பேக்கிங் நடக்க போகுது. ஸோ இந்த பிரேக்கிங் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 610 வரைக்குமே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பிரேக்கிங் எப்போ நடக்க போகுது. மேபி நாளைக்கே கூட நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சு. ஒருவேளை ஃபெட் வந்துட்டு இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு கன்ஃபார்மாக ஆயிடுச்சு அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக ஐடி ஸ்டாக்லாம் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் நினைப்பாங்க. ஐடி ஸ்டாக்ல வந்துட்டு பேஸ்ட் ஆன் அந்த ஃபெட்டோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட அந்த நிலவரத்தை பற்றி தான் வந்துட்டு முழுசாக வந்துட்டு ஐடி ஸ்டாக்லாம் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சைன் வேவ்ஸ்லேயே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மேலேயும் கீழேயும் டச் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்ததான் வந்துட்டு இன்னொரு நியூஸ், முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. ஐடிசி பற்றின ஒரு நியூஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஐடிசிலிருந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனியான பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி வந்துட்டு முழுதுமாக அவங்களோட ஸ்டேக்கான 25% வந்துட்டு வெளியெடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை நம்பவே இல்லை, நம்ம என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் வந்துட்டு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட ஸ்டேக்கை குறைக்கிறதுக்கான பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிளியராக வந்துட்டு பேட் சிஇஓவான மொராக்கோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஐடிசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் வேல்யூட் எஃப்எம்சிஜி கம்பெனி இன் இந்தியாவிலே இருக்கிறதுலே வந்துட்டு இதுதான் ஒரு அண்டர் வேல்யூட் எஃப்எம்சிஜி கம்பெனி. அது வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஐடிசி அனௌன்ஸ் பண்ண ஹோட்டலை டீமேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு இவங்களுக்கு சரியான உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியராக இந்த கான்வர்சேஷன் மூலமாக நமக்கு கிளியராக புரிய வருது. இதுலேயும் இவங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐயோட இன்வால்மெண்ட் வந்துட்டு ஹோட்டல்லையும் அதிகமாக இருக்குது. அதுதான் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத மொராக்கோ வந்துட்டு ரொம்ப கிளியராக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஐடிசி கம்பெனியில் கிட்டத்தட்ட ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட் கிட்டத்தட்ட 43% இருக்காங்க. அகைன் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்துட்டு இந்த கம்பெனிலையும் இருக்குது, ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கிறத வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிளியராக புரியுது. இவங்களாம் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஈக்குவலி ப்ரொமோட்டர் லெவலில் இந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணவங்க. அகைன் இவங்க கீழே விடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பொசிஷனை வந்துட்டு அகெயின் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ வேகமாக கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா
ஸோ ஒரு கம்பெனியிலிருந்து அவங்களோட 29% ஸ்டேக்கையும் ஒரே டைமில் சிங்கிள் டைமில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்துட்டு செபில் ரூல்ஸ் வந்துட்டு ஒத்துக்காது. அதுக்கான நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா முக்கியமாக இந்த கம்பெனி வந்துட்டு டொபாக்கோ பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிறனாலேயே வந்துட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை யாரும் வாங்க மாட்டாங்க முன் வந்து. ஏன்னா என்னதான் ஐடிசி கம்பெனி எஃப்எம்சிஜியில் ஒரு பலே பிளேயராக இருந்தாலும் இவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு எல்லா ப்ரொசீஜரும் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்களோட 29% ஷேரையும் வந்துட்டு சிங்கிள் மொத்தமாக எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்க ஸ்டேக்கை வந்துட்டு லீக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. லீக் பண்ணும்போதெல்லாம் ஷேர் ப்ரைஸ் கீழே விழுகும் போதெல்லாம் நம்ம போய் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தரமான கம்பெனி. அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்துட்டு ஒரு ரூமரா இல்லை என்ன நியூஸ் அப்படிங்கிறதே இன்னும் குழப்பமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 PSU பேங்க் வந்துட்டு மெர்ஜ் ஆக போகிறதா வந்துட்டு இப்போ ட்விட்டரில் ஒரு நியூஸ் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. சில கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வெளியே வந்த மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அமித் குமார் குப்தா அப்படிங்கிற ஐடியிலிருந்து கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி யூகோ பேங்க்கும் யூனியன் பேங்க்கும் மெர்ஜ் ஆக போகுது. அதே சமயத்தில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்துட்டு மெர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சைன் சீலெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் வந்த சில நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் யாரும் கொடுக்கல. மேபி அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம அதை பற்றியும் நம்ம கிளியராக பேசுவோம். ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா மேபி ஸ்டாக் நெகட்டிவாக இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்துட்டு ஒரு நல்ல வேல்யூஷன் வந்தால் இந்த பேங்க்கை நம்ம கன்சிடர் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி நம்ம நாளைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து சன் ஃபார்மா லூபின்க்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா அவங்களோட ஒரு சில ட்ரக்ஸை வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்லேருந்து இப்போதைக்கு ரீகால் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் சில இஷ்யூஸ் வந்திருக்கு. அதனால் அவங்களோட ட்ரக்ஸை வந்துட்டு ரீகால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் சன் ஃபார்மாவோட கிட்டத்தட்ட 96,192 பாட்டில்ஸ் ஆஃப் லியோ தைரோனின் சோடியம் டேப்லெட்ஸ் வந்துட்டு ரீகால் பண்ணியிருக்காங்க. அதே போல் லூப்பில் இருந்து பெனிசிலமின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்துட்டு ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நம்பர் என்ன அப்படிங்கிறத கிளியராக குறிப்பிடலை. இதிலிருந்து சன் ஃபார்மா அண்ட் லூப்பின் இந்த 2 கம்பெனிக்குமே ஷேரோட ப்ரைஸில் இந்த தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக புரியுது. மேபி நாளைக்கு ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு கரெக்டான வேல்யூஸ் எல்லாம் நம்ம பை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு சன் ஃபார்மா வந்துட்டு ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. மேபி அந்த அளவுக்கு கீழே விழுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு கீழே விழுந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜைடஸ். ஸோ ஜைடஸில் ஆல்ரெடி நம்ம நியூஸ் பார்த்தோம்ல, எபிலெப்டிக் ட்ரக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான ஒப்புதல் வந்துட்டு இப்போது US FDA வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு சர்க்குலராக வந்துட்டு அவங்களுக்கு வந்திருக்கு. இது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஜைடஸில் வந்துட்டு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஸ்டாக்ஸில் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஓப்பன் ஆக போகிற சில IPOs இதில் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் IPO பற்றி பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 960 கோடிக்கு வந்துட்டு இவங்க இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த வேல்யூ அட்ராக்டிவான வேல்யூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு வேளை லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 25% ரிட்டர்ன்ஸோட கண்டிப்பாக லிஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. மேபி நீங்கள் IPOவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லிஸ்டிங் அப்போ 25% ப்ராஃபிட் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதோட IPO ஓப்பன் டேட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட டிசம்பர் 18 அன்றைக்கி ஓப்பன் ஆகிறாங்க. அதாவது நாளைக்கு க்ளோசிங் டேட் வந்துட்டு டிசம்பர் 20. அதே போல் பேசிக் அலாட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு 21 கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்ததாக வந்துட்டு ரீஃபண்ட் வந்துட்டு உங்களுக்கு 22 ரீஃபண்ட் ஆகிடும். அதே சமயத்தில் வந்துட்டு டிமெட் அக்கௌண்ட்டில் 22 ரிஃப்ளெக்ட் ஆகும். லிஸ்டிங் டேட் வந்துட்டு 26 அன்றைக்கி லிஸ்ட் அவுட் ஆயிரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ பர்ஃபார்மன்ஸில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 10% தான் இருக்குது. ஸோ மினிமமாக ஒரு கம்பெனியில் 15%க்கு மேலே ஒரு ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இருந்துச்சுன்னா அது ஒரு வேல்யூபிளான கம்பெனி அப்படிங்கிறத நம்ம கிளியராக எடுத்துக்கலாம். ஆனால் இதோட நெட்வொர்த் வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் நம்ம எதிர்பார்ப்புக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 3.99 வச்சுருக்காங்க. இந்த பியர் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு லீஸ்ட் வேல்யூவாக இருந்தாலும் ஆனால் சில பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி அவங்க லிஸ்டிங் டேட்லேயே அவங்க ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக்காக லிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை நீங்கள் IPO வந்துட்டு பை பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் லிஸ்டிங் அப்போ அதை செல் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு நல்ல வேல்யூஸ் வரும்போது இங்கே பை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் லிமிட்டடோட IPO. ஸோ இவங்க ஒரு கோல்டு பிஸ்னஸ் கம்பெனி அப்படிங்கிறது தெரியும். கோல்டு செல்லிங் கம்பெனி. கிட்டத்தட்ட இவங்க ஒரு 151.09 கோடிக்கு வந்துட்டு இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் நல்லா இருக்குது. எனக்கு கேட்டால் கிட்டத்தட்ட இவங்க ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா 52 to 55 அப்படிங்கிற ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் பேண்டில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா மேபி இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனாங்க அப்படின்னா லிஸ்ட் ஆன அன்றைக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100% ப்ராஃபிட் கொடுக்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக.
அடுத்து ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 18 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்துட்டு டிசம்பர் 20. அதே போல் அலாட்மெண்ட் வந்துட்டு 21 அன்னைக்கு ஆகிடும். உங்களுக்கு ஃபண்ட் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு 22 அன்னைக்கே ரீஃபண்ட் ஆகிடும். அதே சமயத்தில் லிஸ்டிங் டேட் வந்துட்டு 26 அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பெரிய ப்ளஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்துட்டு கிட்டத்தட்ட 16% இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்து 15% வந்துட்டு இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஸ்டாக். 15% மேலே இருக்குது. ஓரளவுக்கு பேசிக்கான கம்பெனி, நல்ல கம்பெனி, நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இது மேலே ஒரு கண் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த நியூஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக வந்துட்டு பேசப்பட்ட சில நியூஸஸ். இந்த நியூஸஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நாளைக்கு ஃபுல்லாகவே ஷேர் மார்க்கெட் இருக்க போகுது. இன்னும் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொன்ன ஸ்டாக் மேலாம் ஒரு ஐ வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிக்கலாம். இதுதான் இன்றைக்கான நியூஸ். கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறது. சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.